இன்னைக்கு ஃப்ரைடே காலையில எழுந்திரிச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு சாரீலாம் கட்டி மேக்கப்லாம் போட்டு கோயிலுக்கு போய் திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு சரவணா ஸ்டோர் போயிட்டு நகைச்சிட்டு கட்டிட்டு அப்புறம் அப்படியே வந்து A2Bல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இப்போ ஈவினிங் காஃபி போட்டு குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து டைம் பார்த்தா 7:30 ஆயிடுச்சு. மேக்கப் எனக்கு பாருங்க லிப்ஸ்டிக்லாம் அப்படியே இருக்கு. ஸோ இப்படியே தூங்க போனேன் அப்படின்னா ஸ்கின் வந்து போயிடும். ஸோ எனக்கு என்ன ஆனாலும் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு சும்மா டோனர் மாய்ஸ்சரைசராவது போட்டுட்டு தூங்கணும், அப்போதான் நிம்மதியாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி இன்னைக்கு நான் ஸ்கின் கேர் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். கார்னியரோட மிசலார் வாட்டர் இதை யூஸ் பண்ணி என்னோட லிப்ஸ்டிக் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். போயிடுச்சு. நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே லிப்ஸ்டிக் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ரெட் ஆயிரும். ஸோ தனித்தனியாக ரிமூவ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட்டு ஃபேஸில் இருக்க மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ளம்மோட இந்த மேக்கப் ரிமூவர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தீர்த்துட்டேன் அப்படின்ட்டு. இது நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி அந்த மெழுகு பாம் மாதிரி இருக்கும். நல்லா இப்படி அழுத்தி மசாஜ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா. இன்றைக்கி ஐ மேக்கப்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஏதாவது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா காஜல் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் கூட ரிமூவ் ஆயிரும். தெரியுதுங்களா? ஃபேஸில் பார்க்க மேக்கப் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் இந்த மாதிரி வைப் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்படியே தூங்க போனோம் அப்படின்னா ஸ்கின்னு போயிடும். ஹெட் பேண்டு போட்டுக்கலாம், ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது முடி நனையாதுல்ல. மமா எர்த்தோட ரைஸ் ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு மாதிரி குருணையாக அரிசி மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸ்கின்ல ரொம்ப மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும், ஹார்ஷாக இருக்காது. ஃபேஸ் அண்ட் நெக் நான் எங்கெல்லாம் மேக்கப் போட்டிருக்கணும் அந்த ஏரியாஸ்லாம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். கலர் பார் பிராண்ட்லேருந்து இந்த டிப் அண்ட் ட்விஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். டிப் பண்ணி ட்விஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கலர் பார் பிராண்ட்லேருந்து தான். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் ஐயோ ஊற்றுதே, இது வந்து உடஞ்சிருக்கு. இதை வந்து இதில் கொஞ்சம் ஊற்றி நான் யூஸ் பண்ணுவேன். ட்ராவல் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்ஸ் பேட்டர்னில் இருக்கும். இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது காலுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஆனால் அந்த டிப் அண்ட் ட்விஸ்ட் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகுது பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மஜ் ஆகிட்டு நமக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஆனால் இது ஒரு பேடே நமக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக இருக்க எல்லா ஃபிங்கருக்கும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்க்க ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இதிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆயில் மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ அதுதான் நமக்கு வந்து அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். மமா எர்த்தோட முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ். ஸோ முல்தானி மிட்டியிலே நான் என்னோடய ஃபேஸ் பேக் ஒன்று இருக்குது மமா எர்த் பிராண்டில் இருக்குது. அது எனக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு மூடு இல்லை. சம்டைம்ஸ் எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா, இன்னும் நாளைக்கு டே ஏதாவது ஸ்பெஷல் டே, ஏதாவது வீடியோஸ் எடுக்கணும், வெளியே எங்கேயாவது போகணும், ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி அவுட்டிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஃபேஸ் மாஸ்க்கு மமா எர்த்லேருந்து முல்தானி மிட்டி வச்சுருக்கேன்ல, அது ஒரு 10 நிமிஷம் போட்டு வாஷ் பண்ணுவேன். ஃபேஸ் செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. பேபி லிப்ஸ் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். டோனர் வந்து காமா ஆயுர்வேதா பிராண்ட்லேருந்து ரோஸ் வாட்டர் டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். EAC பிராண்ட்லேருந்து கும்குமாதி மாய்ஸ்சரைசர் லைட்டாக, ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இத்துணோண்டு. பாடி லோஷன் பார்த்தீங்கன்னா எவர் யூத் பிராண்ட்லேருந்து பெரிஸ். நான் எந்த ஆர்டரில் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறனோ இதே ஆர்டரில் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கோம். இது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற அந்த கேப்புக்குள்ளே
நான் கைக்கு பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விடணும். அப்போ தான் அது கரெக்டாக நமக்கு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். இப்போ லிப் பாம் போட்டிருக்கேன்ல, அது லிப்ஸில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ அது மேலே ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஸ்கின் கேர் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் நான் வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் சொன்னேன்ல, முல்தானி மிட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன், சார்கோல் வச்சுருக்கேன் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிராண்ட்ல இருந்து ஓவர் நைட் க்ளோ மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு திடீர்னு ஏன் தோணுச்சு அப்படின்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவங்க நான் ஸ்பான்சர்டு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட இது ரொம்ப நாளாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறேன். திக்காக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக மாஸ்க் மாதிரி போட்டுட்டு மார்னிங் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைட்டான ஒரு க்ளோ ஃபீல் பண்ண முடியும். ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்க்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல் டே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி லிப்ஸ் அப்படியே லிப்ஸ்டிக்கோடு ரிமூவ் பண்ணாமல் இருந்து செம்மையாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த இடம் பாருங்கள், ரெட்டிஷாக தெரியுதா? லிப்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாஸ்க் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 24 ஹவர்ஸில் லிப்ஸில் இருக்க பிரச்சனை சரியாயிடும், மேஜிக் மாதிரி. ஏன்னா இது வந்து 500 ருபீஸ் என்னமோ, அந்த ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுது. அண்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசான்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசானில் சேல் டைம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 50 to 80% ஆஃபரில் 1500+ டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே 4 lakhs plus ஸ்டைல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 15 to 20 minutes உட்காந்து டிவி பார்ப்பேன், டைரி எழுதுறதுனா எழுதுவேன், ஏதாவது கணக்கு பார்க்குறதுனா பார்ப்பேன், கிச்சனில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனா பண்ணுவேன். ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போயிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிக்க ஒரு 1/2 hour ஆயிரும். அப்புறமா பெட்டுக்கு போவேன். பெட்டுக்கு போகிற டைமில் தான் நெயில் பாலிஷ் போட்டு தூங்குவேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஃபினிஷ் வந்து பிடிக்கும். OPI பிராண்ட்லேருந்து இந்த ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் வந்து நைட் டைமில் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் நம்ம ஏதாவது வேலை செய்வோம், காயிற அளவுக்கு டைம் இருக்காது, இப்படி தலையை சொறிவோம், இல்லை ஏதாவது ட்ரெஸ்ஸில் பட்டுரும், ஏதோ ஒன்று டச் ஆகும். எனக்கு அந்த மார்க்கு லைட்டாக குழி இல்லை கீரி இருந்தாலோ எனக்கு அது பிடிக்காது. லைட்டாக முடிப்பட்ட தடம் கூட இருந்தால் பிடிக்காது. எனக்கு அப்படியே அப்ளை பண்ணும்போது எப்படி ஸ்மூத்தாக இருக்கோ அது அப்படியே ஃபுல்லாக காஞ்சி காலையில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கணும். அப்படி தான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் மோஸ்ட்லி நைட் டைம் வந்து நான் நெயில் பாலிஷ் வச்சு தூங்குவேன். இந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி ஹேபிட் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் இது அப்படியே மாறும். இன்றைக்கி போட்டிருக்க க்ளோ மாஸ்க் இல்லாமல் வேறு ஏதாவது ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட் இல்லாமல் அப்போ என்னோட ஸ்கின் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, அப்போ என்ன ப்ராடக்ட் எனக்கு தேவையாக இருக்கோ அப்போ இருக்க என்னோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படி ப்ராடக்டை நான் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் வந்து என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கும், இல்லை வெளியே போகிறேன் அப்படின்னா ஸ்கின் கேர் கூட சேர்த்து மேக்கப் எப்படி பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.